தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவி வகித்து வந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேற்கு வங்க ஆளுநராக பதவி வகித்து வந்த ஆனந்த போஸ் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக நேற்று மாலை தகவல் வெளியானது. இதையடுத்து ஆனந்த போஸ் ராஜினாமா தகவல் அதிர்ச்சி அளிப்பதாகவும் மேற்கு வங்கத்தின் புதிய ஆளுநராக ஆர்.என். ரவி நியமிக்கப்பட உள்ளதாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தன்னிடம் தெரிவித்ததாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். மரபுகளின்படி தன்னிடம் ஆலோசனை எதுவும் நடத்தப்படவில்லை என குற்றம் சாட்டிய மம்தா பானர்ஜி ஒன்றிய அரசின் நடவடிக்கை கூட்டாட்சி அமைப்பின் அடித்தளத்தின் மீதான தாக்குதலாகும் என்றும் விமர்சித்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் தமிழ்நாடு ஆளுநராக செயல்பட்டு வந்த ஆர்.என். ரவி மாற்றப்பட்டு மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்படுவதாகவும் கேரள ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழ்நாட்டுக்கான ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதேபோல் தெலங்கானா, பீகார், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல் பிரதேசம், நாகாலாந்து மாநிலங்களின் ஆளுநர்களும் டெல்லி, லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் மாற்றப்பட்டு புதிய ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் நியமிக்கப்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகை தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.